வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கவிப்பு கண்டறியும் முறை. கவிப்பு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் உதயம் ஆருடம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த கவிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவிழ்ப்பு அப்படின்னு பேர். கவிழ்ப்பு அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கவுக்கிறது, கவுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாதிக்கக்கூடியது அல்லது ஏமாற்றப்படுவது, இதை தான் கவிழ்ப்புன்னு சொல்கிறாங்க. கவிழ்ப்பு அப்படின்னா தலைகளை குப்புற படுக்கிறது தான் கவிழ்ப்புன்னு சொல்கிறோம். அதை தான் கவிப்புன்னு சொல்லி இவங்க மாற்றிட்டாங்க. இந்த கவிப்பு எந்த ராசியில் விழுகுதோ, அதில் என்ன கிரகத்தை தொடர்பு கொள்ளுதோ, அது சார்ந்த விஷயங்கள் வந்து உங்கள் கேள்வியாக இருந்தது அப்படின்னா அது நடக்காது அப்படின்னு சொல்லணும். அப்போ கவிழ்ப்பு அப்படிங்கிறது கவிப்புன்னு மாற்றிட்டாங்க. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எந்த ராசியில் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது சார்ந்த பலன்களை வந்து வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இப்போ கவிழ்ப்பு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சூரியன் நின்ற வீதி எதுன்னு கண்டுபிடிக்கணும். சூரியன் வந்து இப்போ நீங்கள் பங்குனி மாதம் 11ஆம் தேதி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, 5:29க்கு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா சூரியன் எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பங்குனி மாதங்கிறதுனால 12வது ராசியில் சூரியன் இருக்குது. அப்போ சூரியன் நின்ற வீதியை வந்து கண்டுபிடிக்கணும். இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த நாளையுமே மேச வீதின்னு சொல்கிறாங்க. ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த நாலுமே மேச வீதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மீனம், மேசம், கன்னி, துலாம் இதை வந்து ரிஷப வீதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இதை வந்து மிதுன வீதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் இந்த வீதி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். அதை தான் எழுதியிருக்கேன் நான். மேச வீதிங்கிறது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இது மேச வீதி. மீனம், மேசம், கன்னி, துலாம் இது வந்து ரிஷப வீதி. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இது வந்து மிதுன வீதி. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பங்குனி 11ஆம் தேதி 5:29க்கு ஒருத்தன் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா உதயம் எங்கே இருக்குதுன்னு தெரியணும், ஆருடம் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். இதை வச்சு தான் நம்ம வந்து கவிப்பை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ உதயம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, ஆருடம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நேற்று போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்கள் உதயமும் ஆருடமும் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சூரியன் எந்த வீதியில் நிற்கிது அப்படின்னு பார்க்கணும். இப்போ சூரியன் நிற்கக்கூடிய வீதி பார்த்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில் நிற்கிதா, அப்போ மீனம் அப்படிங்கிறது என்ன வீதி, ரிஷப வீதி. அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, சூரியன் ரிஷப வீதியில் நிற்கிது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரிஷப வீதி அப்படிங்கிறத ரிஷப ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆருடத்துலேருந்து ரிஷப ராசி வரைக்கும் எண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சூரியன் நின்ற வீதி கண்டுபிடிக்கணும். சூரியன் வந்து மீனத்தில் நிற்கிது, மீனம்ங்கிறது ரிஷப வீதி. அப்போ ரிஷப வீதின்னு கண்டுபிடிச்சாச்சு. ரிஷப வீதி அப்படின்னா ரிஷப ராசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆருடத்துலேருந்து ரிஷப ராசி வரைக்கும் எண்ணணும். ஆருடம் வந்து எங்கே இருக்குது, கன்னியில் இருக்குது. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம். அப்போ ஆருடம் இருக்கக்கூடிய ராசியிலேருந்து ரிஷப ராசி வரைக்கும் என்னன்னா 9 கட்டங்கள் வருது, 9 ராசிகள் வருது. அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து இந்த 9 ராசிகளை உதயத்துலேருந்து எண்ணி போட்டால் அங்கே தான் கவிப்பு இருக்குது. இப்போ உதயங்கிறது ஒன்றா எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ உதயத்துலேருந்து அந்த 9 கட்டங்களை எண்ணி போட்டால் அதுதான் கவிப்பு. இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரியணும் அப்படின்னா உதயம் எங்கே இருக்குது, ஆருடம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து சூரியன் எந்த வீதியில் நிற்கிது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த சூரியன் வந்து எந்த வீதியில் நிற்கிது அப்படின்னா கடகராசியில் நிற்கிது. இப்போ கடகராசிங்கிறது மேச வீதி. அப்போ மேச வீதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடுறோம், எந்த வீதியில் சூரியன் நிற்கிது, அது ஃபஸ்ட் பாயிண்ட். அப்போ சூரியன் மேச வீதியில் நிற்கிது. இந்த உதாரணத்தில் வந்து ஆடி 10ஆம் தேதிக்கு நம்ம வந்து கிரக நிலவரம் போட்டிருக்கோம். உதயம் ஆருடம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிரப்பிடணும். அதை வச்சு தான் கவிப்பை வந்து கண்டுபிடிக்க முடியும். உதயம் ஆருடம் போட்டாச்சு. கேள்வி கேட்டது வந்து ஆடி மாதம் அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடிங்கிறது கடகராசி வரும், 4வது மாதம். அப்போ 4வது ராசி வந்து கடகராசி, அதில் தான் சூரியன் இருக்குது. இப்போ சூரியன் நிற்கக்கூடிய ராசி வந்து கடகராசி. அப்போ கடகராசிங்கிறது மேச வீதி. அப்போ சூரியன் இருக்கக்கூடியது மேச வீதின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஃபஸ்ட் பாயிண்ட். அப்போ மேச வீதிங்கிறத மேச ராசின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆருடத்துலேருந்து மேச ராசி எத்தனாவதாக வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆருடத்துலேருந்து 12, 11 வந்து மேச ராசி வருது. அப்போ ஆருடத்துலேருந்து 11ஆம் ராசி தான் மேச ராசி. இதை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த 11 கட்டங்களை வந்து உதயத்துலேருந்து எண்ணி போட்டால் அதுதான் கவிப்பு. இப்போ உதயத்துலேருந்து 12, 11 உதயம் இருக்கக்கூடியது விருச்சிகம், அதுலேருந்து 11ஆம் ராசியில் வந்து கவிப்பு விழுகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி தான் வந்து கவிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொருத்தரை வந்து ரீவைண்ட் பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். மேச வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதி எதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும்.
ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இது மேச வீதி. மீனம், மேசம், அதுக்கப்புறம் கன்னி, துலாம் இது ரிஷப வீதி. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இது மிதுன வீதி. இதை வந்து நீங்கள் தெரியாமல் கவிப்பு கண்டுபிடிக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து உதயம் ஆருடம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நேற்று சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிடணும். உதயம் ஆருடம் கண்டுபிடிச்சி போட்டுறணும். சூரியன் இருக்கக்கூடிய ராசி வந்து எந்த ராசின்னு பாருங்கள். இப்போ சூரியன் வந்து மீனத்தில் இருக்கா, அப்போ அது என்ன வீதியில் இருக்குது? ரிஷப வீதியில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ரிஷப வீதிங்கிற ரிஷப ராசியாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ ஆருடத்துலேருந்து ரிஷப ராசி எத்தனாவது ராசியாக வருது அப்படின்னா 9வது ராசியாக வருது. இந்த 9 ராசிகளை வந்து உதயத்துலேருந்து எண்ணி போட்டால் உதயத்துலேருந்து 9வது ராசியில் வந்து கவிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே உதயத்தையும் ஆருடத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து ஃபில் பண்ணிடணும். நான் சொன்ன மெத்தடில் வந்து உதயம் ஆருடம் கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. இப்போ 14 நிமிஷம் அப்படிங்கிறதுனால அது 3வது ராசியில் ஆருடம் விழுகுது. முதல் 5 நிமிஷம் வந்து மேசம், 2வது 5 நிமிஷம் வந்து ரிஷபம், 3வது 5 நிமிஷம் வந்து மிதுனம். அப்போ மிதுனத்தில் ஆருடம் விழுகுது. உதயம் நேற்று சொன்ன மாதிரி எப்படி கண்டுபிடிச்சி போட்டுருங்க. உதயம் ஆருடம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சூரியன் எந்த ராசியில் நிற்கிது? கடகம். இப்போ கடகம் வந்து மேச வீதி. அப்போ அது மேச வீதிங்கிறது மேச ராசி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆருடத்துலேருந்து மேச ராசி வரைக்கும் எண்ணணும். ஆருடத்துலேருந்து இப்படி எண்ணினீங்கன்னா 11வது ராசி தான் மேச ராசி. அதை உதயத்துலேருந்து 11வது ராசி எண்ணி போட்டால் உதயத்துக்கு 11வது ராசி என்ன? கன்னி ராசி. அதில் வந்து கவிப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த உதயம் ஆருடம் கவிப்பு 3யுமே கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் புரிய வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கவிப்பை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த உதயம் ஆருடம் கவிப்பை வச்சு எப்படி பலன்கள் பார்க்குறதுங்கிறத வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த கவிப்பு கண்டுபிடிக்கும் முறை வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியலைன்னா திரும்ப வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், புரியும். நன்றி, வணக்கம். ஆனால் இந்த கவிப்பு வந்து எவ்வளோ டைமில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த கவிப்பு வந்து ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்குது. ஆருடம் மாதிரியே தான் கவிப்பு. ஆருடம் 5 நிமிஷம் எடுத்துக்குது, கவிப்பும் 5 நிமிஷம் தான் எடுத்துக்குது ஒரு ராசியை கடக்கிறதுக்கு. அப்போ 1 டிகிரி கடக்கிறதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்குது. ஆருடமும் கவிப்பும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் டைம் எடுத்துக்குது. ஆனால் கவிப்பு வந்து பின்னோக்கி ரொட்டேட் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ 5:29 இப்போ 5:34 போட்டிங்க அப்படின்னா கவிப்பு வந்து கன்னிராசிக்கு வந்துடும். அப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கவிப்பு வந்து பின்னோக்கி போகும். 5 நிமிஷத்துக்கு ஆருடம் வந்து முன்னோக்கி போகும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. கவிப்பும் அப்படி தான், ஆருடமும் அப்படி தான். ஆனால் ஆருடம் முன்னோக்கி 5 நிமிஷம் ஒரு தடவை மாறும். கவிப்பு வந்து பின்னோக்கி போகும் ஒவ்வொரு கட்டத்துக்கும். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு டைம் போட்டு உதயம் ஆருடம் கவிப்பு கண்டுபிடிச்சி நீங்கள் பாருங்கள். அந்த டிகிரி வைஸை எப்படி பார்க்கணுங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ கவிப்பு பற்றின புரிதல் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.